Radio City 91.1 FM. FM Radio City 91.1 Radio City சியா நம்ம கூட கதை சொல்வதற்காக லக்ஷ்னா வந்திருக்காங்க. ஒரு மாணவனும் ஒரு வாத்தியாரும் கதை சொல்ல போறாங்க. அதுவும் அவங்க ஸ்கூல்ல நடந்த கதைன்னு வேற சொல்லிருக்காங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஸ்டோரி. ஒரு ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய வாத்தியார் இருந்தாங்க. இத நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒரு வாத்தியார் தான். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 5-6 சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வாத்தியார் தான் வந்து நடத்துவாங்க. ஆனா 5 சப்ஜெக்டையும் பையன் எக்ஸாமா எழுதியாகும். நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல மாற்றம் வரணும் சார். ஒரு நாள் என்னாச்சு, ஜுவாலஜி எக்ஸாம் வாத்தியார் சொல்லிட்டாரு. பசங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு பையன் மட்டும் ரொம்ப சின்சியரா படிச்சான், விழுந்து படிச்சான். அந்த பையன் பேரு ஆரியன் செல்வராஜ். ஜுவாலஜி எக்ஸாம் வேறையா, எல்லா எக்ஸாம் ஹால்குள்ள போனா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அங்க 5 பறவைகள் வச்சிருந்தாங்க. 5 பறவைகள் மேலையும் துணி சுத்தி வச்சிருந்தாங்க. அதனோட கால் மட்டும்தான் தெரிஞ்சுது. இந்த காலை பார்த்து அந்த பறவைகளோட பேர் எல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாமுக்கு வந்த எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன இது, இப்படி எல்லாம எக்ஸாம் வைப்பாங்க? ஒரு காலை பார்த்து எவ்வளவு பேர் எழுத முடியும்? வாதியாரா இருந்தாலும் அப்படியே எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம செல்வராஜ் வெறும் பேப்பர் கொடுத்து போயிட்டான். மறுநாள் காலையில சார் வந்தாரு. பேப்பர்லாம் திருத்தி எடுத்துட்டு வந்தாரு. கிளாஸ் ரூம்ல வந்து கேட்டாரு, நேத்து நடந்த எக்ஸாம்ல ஒரே ஒருத்த மட்டும் வெறும் பேப்பர் கொடுத்துட்டு போயிருக்கான், யாரா அவன் அப்படின்னு கோவமா கேட்டாரு. அதுக்கு நம்ம ஆரியன் செல்வராஜ் சொன்னா, உங்களுக்கு ஆள் யாருன்னு தெரியணும் அவ்வளவுதானே, எல்லாரும் இப்ப எழுந்து நிப்போம், எங்க காலை பார்த்து நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்ட்டான். காலை பார்த்து பறவையை கண்டுபிடிக்க முடியுமா? நீ காலை பார்த்து ஸ்டூடெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ விஆர்எஸ் வாங்கிட்டு அவ்வளவுதான், இன்னும் வரவே இல்லை. அவ்வளவுதான் கதை. என்ன சொல்ல வரீங்க இந்த கதை மூலமா? யாருக்கு என்ன வருமோ அதை வச்சே அவங்களை செக் பண்ணணும். புத்திசாலித்தனமா பண்றேன்னு போங்க கூடாது. கதை சொன்னது எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. Radio City 91.1 FM.